வர்றான் பாரு மானங்கட்ட நடராஜன். பரம்பரை திருட மாதிரி பம்பரான் பாரு. ஐயா கல்யாணம் தரணுங்க, வர சொன்னீங்களா? வா வா. ஏன்டா அவகிட்டையும் வாங்கி திங்கிற எங்கிட்டையும் வாங்கி திங்கிற, உனக்கு வெக்கமா இல்லையாடா? நம்ம பழப்பே அதானுங்க ஐயா. என்ன பொழப்போ? சீக்கிரம் பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை பாடுறா. என் தகுதிக்கு அந்தஸ்து தகுந்த மாதிரி இருக்கணும். இந்தா எனக்கு இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த திருட்டுத்தனமா காருக்குள்ள உட்காந்து சொல்றீங்க. எங்க ஆத்துல எங்களுக்கு தாண்டா தெரியும், உனக்கு என்னடா தெரியும்? கவுண்டரையா பொண்ணுக்கு நீ பாக்குற மாப்பிளை பார்த்து இந்த கோயம்புத்தூர் ஜில்லாவே மூக்கல விரல் வச்சுக்கோடு. சீக்கிரம் பாடுறா. என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, இந்த ஊரே மெச்சுற அளவுக்கு தங்கம் போல மாப்பிளைய கொண்டு வந்து நிறுத்துறானுங்க. பொண்ணுக்கு வேற மாப்பிளை பாக்குறீங்களா? விட்டுருவனா? வேற இடத்துல மாப்பிளை பாக்குறீங்க? ஐயோ திருட திருட. ஐயோ திருட இல்ல. ஓ திருடி 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 திருடி. ஐயோ திருட இல்ல, நான் தான். நீங்களா? என் பொண்ணுக்கு வேற இடத்துல மாப்பிளை பார்க்க சொல்லி என் புருஷன் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. ராஜாவையும் என் மக சிந்தாமணியும் ஒண்ணு சேர்க்க நீங்க தான் ஐடியா கொடுக்கணும். ஐடியா? ஓ 1942 லவ் ஸ்டோரி மைனே பியார் கியா ஆம் ஆப்கே கைகோல். இந்த படத்துக்கெல்லாம் ஃபைனான்ஸ் கொடுத்ததோட ஐடியா கொடுத்த ஆல் சக்சஸ். அதே மாதிரி உங்க பொண்ணோட லவ்வுக்கு ஐடியா கொடுக்கறேன். டோன்ட் ஃபீல். ஐ கம். படுத்த உடனே துணிட்டா நாட்டு இருக்குது. நல்ல மனசு என் பையன். அதுதான் சந்தேகமா இருக்குது. மெதுவா பேசுறா, பையன் முடிச்சுட்டு போறான். ஏய் சிந்தாமணி, சிந்தாமணி. வெயிட், நான் கூப்பிடுறேன். சிந்து சிந்து எந்திரடா. ஏண்டி உனக்கு எப்படி நேரத்துக்கு தூக்கம் வருது? ஏம்மா லவ் பண்ற பையனை ஒரே வீட்ல அதுவும் பக்கத்து ரூம்ல வச்சுக்கிட்டு உனக்கெல்லாம் எப்படி நேரத்துல தூக்கம் வருது? அப்படி போடுங்க ஆண்டி. சிலு சிலுன்னு காத்து அடிக்குது, எங்களுக்கே ஒரு மாதிரியா இருக்கு. என்னது? இல்லைங்க எனக்கு. ஏய் போடி, போய் லவ் பண்ணுடி. ஐயோ லேட்டஸ்ட் மாதிரிடா. ஏமா ராஜா பக்கத்துல அப்பா படுத்திருப்பாரே, எப்படி ராஜாவை கூப்பிடுறது? ஒப்பம் கிடக்குறான் திறந்து வாயே. நீ ஏக் தூஜே கலியே மரோ சரித்திர படம் எல்லாம் பார்த்தது இல்லையா? இப்ப பார். யாரா இன்னத்துக்கு லைட் ஆஃப் பண்ணி போடுறது? அதே லூஸ் கனெக்ஷனுங்க. இது ஒண்ணு லூஸ் கனெக்ஷன் இல்லடா. படுசாமி இது ஏதோ ஸ்ட்ராங் கனெக்ஷன் பண்றதுக்கான ஏற்பாடு நடக்குது. வா கனெக்ஷனை கட் பண்ணுவோம். ஓகே சிந்தாமணி சிக்னல்ல கண்டினியூ பண்ணு. உங்க அப்பா சரி பண்ண பாக்குறான், அவனை நான் கவனிச்சுக்கிறேன். ஆண்டி எஸ் ஃபாலோ மீ. அம்மா அவசரப்பட்டு அப்பாவை கொன்னுறாத. ஏய் அந்த அளவுக்கு இறக்க இல்லாதவல்லடி நானு. அதானே அங்கேயே குழி தோண்டி உங்க ஒப்பனை புதைச்சிடாது. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து லவ் சிக்னலா காட்டுறீங்க. அம்மா தாத்தா அவா எப்படி? வெரி குட் ஹவுஸ் வைஃப். ரொம்ப டயர்டா இருக்குப்பா. என்ன ராத்திரி எல்லாம் லாரியில இருந்து மூட்டை இறக்குனியா? சாச்சா ராத்திரி குஞ்சு கவுண்டர் கரெக்ட் டைம்ல கட்டையால அடிச்சு நம்ம லவ்க்கு பெரிய ஹெல்ப் பண்ணிட்டேன். தேங்க்ஸ்பா. தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும், நீ கேர்ஃபுல்லா இரு. ஏன் காரி ஆகணும்னா புருஷனையே கட்டையில அடிச்சு சாய்க்கிற குடும்பத்தை இப்படி கேர்ஃபுல். அப்படிங்கிற ஏய் அங்க பாருப்பா, கோவில் இருந்து பண்ணி எஸ்கேப் ஆயிடுச்சுப்பா. எப்படியோ இந்த ஊரு இல்லையே தாண்டிட்டோம். என்ன பண்றது? நாக்கில் சூடு வச்சு பேச முடியாம பண்ணிட்டானுங்க. இனிமே இந்த ஊர்ல இருந்தா நம்மளை கொன்னே விடுவானுங்க. தப்பிச்சு போலாம்னா இந்த குண்டு வேற வெயிட்டா இருக்க. என்ன பண்றது? ரொம்ப நேரமா ரயில்வே ட்ராக்ல நின்று யோசிக்கிறானே. என்னத்தை யோசிக்கிறான்? அதே இந்த வழியா கப்பல் வந்தா ஏறி போயிடலாம்னு யோசிக்கிறான். ஏன் வராதுங்கறியா? ஏன்பா நானும் உன் கூட தானே வந்தேன். அது என்ன நக்கல் கேள்வி? ஒரு நல்ல ஐடியா. இந்த குண்டோட செயினை தண்டவாளத்துல வச்சுட்டா ரயில் வந்து மேலே ஏறும்போது செயின் கட் ஆயிரும். அப்புறம் நான் ஈஸியா தப்பிச்சிடுவேன். ஐடியாவா? போலீஸ் போலீஸ். நான் போலீஸ் இல்ல, போலீஸ் இன்ஸ்பெக்டர். தீவிரவாதி ஒருத்தன் ரயில்வே மினிஸ்டர் வர ரயில கவுக்கிறதுக்காக தண்டவாளத்துல பாம்பு வச்சிருக்கான் சார். அமைச்சர் வர ரயில அவன் ஏன் கவுக்கணும்? ரயில் டிக்கெட் எல்லாம் விலை ஏத்திட்டாங்கல்ல, அதனாலதான் ரயில கவுக்குறான். மீசி எல்லாம் வளர்த்து வச்சிருக்கேன், இது புரியல? இந்த பாருங்க, அந்த தீவிரவாதி ஒரு தற்கொலை படையை சேர்ந்தவன். தான் செத்தாலும் பரவாயில்ல, ரயில கவுத்தியே ஆகணும்னு ரயில்வே ட்ராக் பக்கத்திலேயே உட்கார்ந்து இருக்கிற ஒரு மனித வெடிகுண்டு. பட் ஒன் திங்,
நீங்க என்னதான் அடிச்சு கேட்டாலும் ஊமை மாதிரி நடிப்பா, வாயே பேச மாட்டான். விடாதீங்க, பட்டையை கிளப்புங்க. வழக்கம் போல ட்ரெயின் லேட்டா தான் வந்திருக்கு, சீக்கிரம் வர மாட்டேங்குது. Come on, quick. இந்த குண்டு மேல ஏறி ட்ரெயின் கவலாம இருந்தது சரி. 2 பாம்புகளையும் வச்சுக்கிட்டு எப்படா ரயில் வரும்னு காத்துக்கிட்டு இருக்கான். இந்த ஹீரோ சும்மா நாகசாயின்னு ஜப்பான்ல கூட 2 இடங்களை குண்டு போட்டாங்கல்ல, அதை விட பவர்ஃபுல் குண்டுக்கு சார் அவன் வச்சிருக்கிறது. என் அறிவியல் மூளை கூட அப்படிதான் சொல்லுது. எஸ் சார், என்ன சார் காதோரமா மூளை ஒழுகிட்டு இருக்கு? தொப்பி போட்டு அமுக்குங்க சார். ஃபாலோ மீ. தேச துரோகி, ரயில கவுக்கறதுக்கு பாம்பு வச்சிருக்கியா? கான்ஸ்டபிள்ஸ் அரெஸ்ட் ஹிம். பாத்தீங்களா, ஊமை மாதிரி நடிக்கிறான். விடாதீங்க, அரெஸ்ட் பண்ணுங்க. அடி, சீக்கிரம் விளங்க போடுங்க. அங்க பாருங்க, சைலண்ட் போய் தொங்க விடுங்க. திருடி செத்து எடுத்துட்டு போறான். அரெஸ்ட் ஹிம் குயிக். எடுத்து போங்க. ஐயோ, போலீஸ் பாத்துங்க, பாம்பு அடிச்சிட்டு போகுது. ஒரு பயங்கரவாதி பிடிக்கிறதுக்கு நீங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணிக்கீங்க. கவர்மெண்ட்ல இருந்து விருது கிடைக்கிறதுக்கு நான் உங்களுக்கு சிபாரிசு பண்றேன். நாங்க எங்க கடமையை தான் செஞ்சோம். It's all right. What is there? தமாசு. It's okay, enjoy.